இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எழுத்தாளருக்குத்தான் மரணம் எழுத்துக்கள் அல்ல, ஆகவே பேனாக்கள் தேயும் வரை எழுதி கொண்டே இருங்கள் என்று அறிஞர் கீரனூர் கலீலுர் ரஹ்மான் மந்தை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியது போன்று அல்லாஹ் இதை கொண்டு பலருக்கு பிரயோஜனம் தருவானாக. அல்லாஹ் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இன்றி எல்லா மக்களுக்கும் உலகம் இருக்கும் காலமெல்லாம் ஒரு அழியா பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது பெற்றோர் தான். இஸ்லாம் கூறுகின்ற வழிமுறையில்தான் அந்த பெற்றோர்களை கையாள வேண்டும். அப்படி இருப்பவையானால் உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் அதன் பலாபலன்களை நாம் காண முடியும். அதே போன்று பெற்றோர்களை அவர்களும் தங்கள் குழந்தைகளை முறையாக கையாள வேண்டும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நெருப்பின் பக்கம் தவழ்ந்து சென்று நெருப்பை தொடுவதற்கு செல்கின்ற பொழுது அக்குழந்தையை பதறி எழுத்திக் கொண்டு தூக்கி மார்போடு அணைத்துக் கொள்வான். வெளிப்படையான இந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்க எண்ணம் கொள்ளும் அவன் நிரந்தர நெருப்பாக, அந்தரங்க நெருப்பாக இருக்கின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க தவறிவிடுகின்றான். அக்குழந்தை குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல, வாலிப பருவத்தில் கூட பாசம் நேசம் காட்டப்பட்டு அவருடைய சுயப்போக்கில் விடப்பட்டு உலகமின் மாய வலையில் விழுந்து ஒரு நெருப்பு கிணற்றை நோக்கி சென்று விடுகிறான். அதிலிருந்து அவனை தடுக்காமல் உலகத்தில் அவன் முன்னேறுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மார்க்க கல்வியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில் நம்மில் எத்தனை பேர் கற்றுத்தருகிறோம்? நம் குழந்தைகள் தங்கள் மீது கடமையான குளிப்பு ஏற்பட்டால் இதை எப்படி சுத்தம் செய்து குடிப்பது என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பெற்றோர்களே நீங்கள் தான் காரணம் என்பதை மறவாதீர்கள். மார்க்கப்பற்றுள்ள மணமகன் மணமகள் தேடிய காலம் போய் இன்று என்ன படிப்பு படித்திருக்கிறார்கள், எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வரதட்சணை தருகிறீர்கள் என்று கேட்டு சம்பந்தம் முடிக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. உலகத்தில் எந்த அளவு உயர்ந்திருந்தாலும் மார்க்க கல்வி இல்லை என்றால் அவன் மண்ணுக்குத்தான் சமம். மறுமையில் எந்த ஒரு பலனும் இருக்காது. பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் பிள்ளைகளின் வாழ்வு மார்க்கப்பற்றுள்ள மணமகன் மணமகள் தேடிய காலம் போய் இன்று என்ன படிப்பு படித்திருக்கிறார்கள், எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வரதட்சணை தருகிறீர்கள் என்று கேட்டு சம்பந்தம் முடிக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. உலகத்தில் எந்த அளவு உயர்ந்திருந்தாலும் மார்க்க கல்வி இல்லை என்றால் அவன் மண்ணுக்குத்தான் சமம். மறுமையில் எந்த ஒரு பலனும் இருக்காது. பெற்றோர்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் பிள்ளைகளின் வாழ்வு இனிதான் ஆரம்பிக்க இருக்கிறது. 12 வயது 15 வயதான நம்முடைய பிள்ளைகள், அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முறையாக குர்ஆன் ஓத தெரியுமா, முறையாக ஒளிச்சை தொழ தெரியுமா, குளிப்பு கடமையானால் எப்படி சுத்தம் செய்து குடிப்பது என்ற மசாயில் சட்டம் தெரியுமா, வெளியே செல்லும் போது பெரியவரிடம் பேசும்போது எப்படி கண்ணியமான முறை நடந்து கொள்வது என்ற நல்லொழுக்கம் தெரியுமா, இவ்வாறான எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உலக கல்வியில் வேண்டாம் மோகம். உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எந்த அளவு ஆர்வம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக மதரசாவுக்கு எந்த தாய் தந்தையாவது முன்வந்து குழந்தைகளை ஆர்வமூட்டி அனுப்புகிறோமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உலக முகத்தில் மூழ்க வைத்து எவ்வளவு உயர்கல்வியை படிக்க வைத்து கோடான கோடி சொத்துக்களையும் காசு பணங்களையும் சேர்த்து வைத்து கொடுத்தாலும் நாளை மறுமையில் எந்த ஒரு பயனையும் பெற முடியாது. நாளை மறுமை நாளை அல்லாஹ் என்ன படிக்க வைத்தாய், உன் குழந்தைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாய் என்றெல்லாம் கேட்கப் போவதில்லை. மாறாக நீ தொழுதாயா, சதகா கொடுத்தாயா, நல்ல அமல்கள் செய்தாயா, உன் குழந்தைகளுக்கு தொழுகையை ஏவினாயா, குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தாயா, மார்க்க சட்டத்தின்படி நடந்தாயா என்றுதான் கேட்பான். அன்று உலகம் தோன்றியது முதல் இறுதி நாள் வரை பிறந்து இறந்த அனைவருக்கும் முன் நாம் கேவலப்படாமலும் கைசேதப்படாமலும் இருக்க வேண்டுமானால் நாம் அதற்குண்டான தயாரிப்புகளை இந்த உலகத்தில் செய்து கொள்ள வேண்டும். இன்று நம் நிலை எப்படி இருக்கின்றது? நம் குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம்? சிறிய வயதிலேயே செல்போன்களையும் டிவிகளையும் காட்டி ஆடல் பாடல்களை அவர்களின் சிந்தனைகளை ஊட்டி வளர்த்து வருகிறோம். இப்படித்தான் தாய்மார்களும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் செயல்படும் உள்ளனர். ஆரம்பத்தில் நாம் காட்டி கொடுப்பதால் கடைசி வரை வரும். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பன போன்ற பழமொழியில் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம் குழந்தைகளை ஆரம்பத்திலே அல்லாஹ்வை பற்றியும் நபிமார்களின் சரித்திரங்களை பற்றியும் சஹாபாக்களின் வரலாறுகளை பற்றியும் வழிமார்களின் அற்புத சம்பவங்களை பற்றியும் நல்ல விஷயங்களையும் கூறி தொழுகை, குர்ஆன் ஓது போன்ற காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவன் பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு ஆளாவான். அவ்வாறு இல்லாமல் உலக காரியங்கள் கவனம் செலுத்தி வளர்ப்பதால் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தேனே,
இன்று என்னையே மதிக்காமல் கெட்ட பழக்கங்களில் தவறான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மன வருத்தத்துடன் வாழ்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாம் கூறும் முறையில் வளர்க்காமல் பொடுபோக்கில் விட்டதால் எத்தனை பேர் மனம் மாறிவிட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களே நீங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு சயீத் ரலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல பெயர் வையுங்கள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். வயதுக்கு வந்துவிட்டால் திருமண வயதை அடைந்தால் சீக்கிரத்தில் திருமணம் செய்து வைத்து விடுங்கள். அவ்வாறு செய்யாமல் அவன் தவறான வழியில் சென்று விட்டால் அவன் செய்யும் பாவம் தாய் தந்தையருக்குத்தான் சேரும். நூல் மிஷ்கா. நிக்காவிலும் நீடிக்கும். பெற்றோர்களின் பொறுப்பும் அதில் காட்டப்படும் அலட்சியும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்கா முடித்து வைக்கும் சமயத்தில் கூட மார்க்கப்பட்டுள்ள ஜோடியை பார்ப்பதில்லை. மாறாக பெண் பார்க்கும்போது அவள் படித்தவளா, உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவளா, அழகானவளா, வரதட்சணை எவ்வளவு உயர்ந்தான் பார்க்கிறோம். அதேபோல் மாப்பிள்ளை பார்க்கும்போது அவன் படித்தவனா, நிறைய சம்பளம் வாங்கிறானா, அதிகமான சொத்து சுகங்கள் உள்ளனவா, உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவனா என்றுதான் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு முறையாக தொழ தெரியுமா, குர்ஆன் ஓத தெரியுமா, மார்க்க பற்றுள்ளாக இருக்கிறார் என்று யாருமே பார்ப்பதில்லை. வீட்டுக்கு ஒரு ஆளுமை உருவாக்குவோம். நம்மிடம் எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் அவை அழிந்துவிடும். ஆனால் வீட்டிற்கு ஒரு ஆலிம் என்ற விதத்தில் ஆலிம்களை உருவாக்கினால் தொன்று தொற்று நம் சந்ததியில் ஆலிம்கள் உருவாகுவார்கள். அதன் பயன்களையும் அந்தஸ்தின் நாளை மறுமையில் நாம் பார்க்க முடியும். எந்த பெற்றோர் தம் பிள்ளைகளை ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாகவும் உருவாக்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளை மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார் என்று எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பெற்றோர்களே, உங்களிடம் கனிவான வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளை ஆலிம்களாகவும் ஆஃபில்களாகவும் உருவாக்குங்கள். இன்று எத்தனையோ மதரசாக்கள் உருவாகிவிட்டனர். அங்கு ஓதுவதற்கு மாணவர்களும் உள்ளனர். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள மதரசாவுக்கு அனுப்பும்போது உலக முகத்தோடு தான் அனுப்புகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் பூர்ண வெற்றி பெற முடியாது. மேலும் பயிலும் உங்கள் பிள்ளைகளும் மார்க்க கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் போய்கின்றன. எனவே மறுமையை அடிப்படையாக கொண்டே உங்கள் பிள்ளையை அனுப்புங்கள். அதன் மூலமே பூரண வெற்றி கிடைக்கும். உங்கள் வீடுகளில் பரக்கத்து உண்டாகும். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஒளிமயமாகும். மேலும் பெற்றோர்களை உங்கள் கையில் தான் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை உள்ளது. அவர்களை முன்னேற வேண்டிய பொறுப்பும் உங்கள் கையில் தான் உள்ளது. அவருடைய உலகம்